20ஆம் தேதி இங்கே மார்த்தாண்டம் பகுதியில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்கூல் ஆஃப் நர்சிங், இந்த செவிலியர்கள் பயில்கின்ற இந்த கல்லூரியில் இங்கே வந்து இவர்களுக்கான கையெழுத்து வேதாகம சாதனையை நடத்தி கொண்டிருக்கிறோம். வேதாகம நண்பன் ஊழியத்தின் மூலமாக இந்த சாதனை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோ இவர்கள் எழுதுவதை இப்பொழுது நீங்களே நேரடியாக பாருங்கள். இதை பார்த்து நீங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இங்கே மாணவிகள் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் மார்த்தாண்டம் பகுதியில் அமைந்துள்ள இந்த கல்லூரியின் மாணவிகள் அனைவரும் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற இந்த நிகழ்வு இன்று செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இப்பொழுது மாலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவரவருக்கு கொடுக்கப்படுகின்ற வேதாகம பகுதியை பார்த்து அப்படியே பிரதியெடுக்கின்ற இந்த நிகழ்வை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பாக இப்பொழுது இந்த நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடனும் விறுவிறுப்புடனும் சுறுசுறுப்புடனும் ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொன்னது போல, சமாதானத்தை தேடி மக்கள் எங்கெல்லாமோ ஓடுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற அனுபவத்தை வழங்கி கொண்டிருக்கின்றோம். வேதாகம நண்பன் ஊழியர்களின் சார்பாக இந்த நிகழ்வு இன்று இங்கே மார்த்தாண்டம் பகுதியில் அமைந்துள்ள இந்த செவிலியர்கள் பயிலுகின்ற இந்த கல்லூரியில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்கூல் ஆஃப் நர்சிங் மார்த்தாண்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த இடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கையெழுத்து வேதாகம சாதனையின் காட்சிகளை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் எழுதி கொண்டிருக்கின்ற இந்த காட்சிகள் இதோ இந்த இடத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இங்கே அமர்ந்து வார்த்தை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வார்த்தையை அழகாக தங்கள் கைகளை பிடித்து அழகாக முத்து முத்தாக மணிமணியாக தமிழை தலைநிமிர செய்யும் ஒரு பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தாய்மொழியாம் தமிழில் வேதாகமத்தை வெளிக்கொண்டு வந்த சிகன்பால் தமிழை தரையில் எழுதி கற்றார். இப்பொழுது இவர்கள் தாங்கள் கற்றதை இப்பொழுது கையினால் வேதாகமத்தை எழுதி கொண்டிருக்கும் இந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படியே நாம் அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து செல்லலாம். இந்த கல்லூரியின் முதல்வர், இங்கே பயிற்சி கொடுக்கிறவர்கள் மற்றும் இன்னும் பிற மாணவிகள் இன்னொரு இடத்திலிருந்து அவர்கள் எழுதி கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இங்கே ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து எழுத முடியாததால் இப்பொழுது அவர்கள் இன்னொரு இடத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற ஒரு அற்புதமான தருணம். ஒவ்வொரு இடத்திலும் எங்கெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் மக்கள் கூடுகின்றார்களோ அல்லது மாணவிகள் கூடுகிறார்களோ இல்லை திருச்சபை மக்கள் ஒன்று சேர்கிறார்களோ அந்த இடத்திற்கு வந்து அவர்களுடைய இடத்திலேயே வேதாகமத்தை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த கல்லூரியின் பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் கல்லூரியின் இங்கே மருத்துவக் கல்லூரியின் மிஷன் ஹாஸ்பிட்டலின் டாக்டர் அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். முதல்வர் அவர்கள் லலிதாபாய் அவர்கள், இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்கள் நம்மை அழைத்து இந்த மாணவிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும், அவர்களை எழுத செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தையை எழுதுவதற்கு அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்மை கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் இன்று இங்கே ஸ்கூல் ஆஃப் நர்சிங் மார்த்தாண்டம் இந்த பகுதியில் வந்து நாம் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதோடு தானும் இதிலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி இதோ அவர்களும் எழுதுகிறார்கள். இதோடு மருத்துவ பணியை செய்து கொண்டிருக்கிற டாக்டர் அவர்களும் நானும் வந்து எழுதுகிறேன் என்று சொல்லி அவர்களும் வந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதனுடன் பணியாற்றுபவர்கள் அவர்கள்
இந்த கல்லூரியின் காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதோடு இங்கேயும் இந்த கல்லூரியின் இன்னொரு வளாகத்திலேயும் பிள்ளைகள் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இங்கே படிக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் ஆண்டவருடைய வார்த்தையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள், மிகுந்த மனமகிழ்ச்சி கொண்டவர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை எழுத வேண்டும் என்று சொன்னவுடன் மிகுந்த உற்சாகத்தோடு அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். மிக சிறப்பாக அழகாக வார்த்தைகளை நிதானமாக தெளிவாக எழுதி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இது வேதாம் நண்பன் ஒளித்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்வு கையெழுத்து வேதாம சாதனை. இங்கே எதிரே நீங்கள் பார்க்கின்ற தூரத்திலே பார்ப்பது மார்த்தாண்டம் சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டல் எதிரே தெரிகின்றது. இந்த மார்த்தாண்டம் சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு எதிரே அமைந்துள்ள இந்த செவிலியர் படிக்கின்ற தாதியர், மருத்துவ தாதியர் இவர்கள் படிக்கின்ற கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் இன்கிரீட் ஹவுஸ்கி ஸ்கூல் ஆஃப் நர்சிங் சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் மார்த்தாண்டம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகள் மிக சிறப்பாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த பெயர் கன்னியாகுமரி மெடிக்கல், இந்த பிரயாசப்பட்டவர்கள் டாக்டர் ஹார்ஸ்காவ்ஸ்கி அவருடைய மனைவியாக வாழ்ந்து தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும், ஆண்டவர் தனக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடியும் வரைக்கும் ஏழை குழந்தைகளுக்கு தன்னுடைய தொண்டு உள்ளத்தால் கிறிஸ்துவின் அன்பால் ஈர்க்கப்பட்ட அவர்கள் மிகப்பெரிய பணிகளை செய்தார்கள். எனவே அவர்கள் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்கூல் ஆஃப் நர்சிங், இந்த மிஷன் பயிற்சி கூடம் இன்கிரீட் ஹவுஸ்கி ஸ்கூல் ஆஃப் நர்சிங் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நிறுவனத்திலே சிஎம்எஸ் கிறிஸ்டியன் மிஷன் சர்வீஸ் என்கிற அந்த நிறுவனத்திலே நானும் பயின்றேன், நானும் பயிற்றுவிக்கப்பட்டேன். அதோடு என்னுடைய மனைவியும் விஜயகலாவும் நாங்கள் அங்கே பயிற்றுவிக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது இதிலும் சிறப்பாக என்னுடைய மனைவி இந்த ஹாஸ்பிட்டலில் அல்லது இந்த பயிற்சி நிறுவனத்தில் இங்கே தன்னுடைய பயிற்சியை பெற்றார். அதாவது மருத்துவ பயிற்சி தாதியர், செவிலியர் பயிற்சியை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இன்று நாங்கள் ஊழியத்தின் நிமித்தமாக வேதாம நண்பன் ஊழிய குடும்பமாக இந்த இடத்திலே வந்து இங்கே இந்த பிள்ளைகளுக்கு, இங்கே படிக்கின்ற செவிலியர் பிள்ளைகளுக்கு கையெழுத்து வேதாகமத்தை அவர்கள் எழுதுவதற்கு உற்சாகப்படுத்துவதற்கு ஆண்டவர் தந்த வாய்ப்பை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக இன்கிரீட் ஹவுஸ்கி என்று பெயரிடப்பட்ட இந்த சிஎம்எஸ் நிறுவனத்தை அதை வளர்த்தெடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த நிறுவனத்திலிருந்து நாங்கள் இருவரும் வந்தோம், அங்கே வளர்க்கப்பட்டோம் என்று சொல்லிக்கொள்வதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது நாம் மீண்டும் எழுதுகின்ற அந்த இடத்திற்கு கடந்து செல்வோம். பாருங்கள், நீங்கள் இந்த மகத்தான பணிகளை பாருங்கள். உங்கள் பகுதியிலும் ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுவதற்கு நீங்கள் மக்களை ஒன்று சேர்த்தால் உங்கள் பகுதிக்கே வந்து உங்கள் இடத்திலேயே ஒரு வேதாகமத்தையோ அல்லது புதிய ஏற்பாட்டையோ எழுதி தருவதற்கு நாங்கள் ஆவலுள்ளவர்களாக இருக்கிறோம். இதற்கான பேப்பர், பேனா, பைபிள், இதோ அழகாக எழுதுகின்றார்கள். இந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இவரிடம் உங்களுக்கான ஒரு கேள்வி உங்களுக்காக கேட்கிறேன். எப்படி எழுதிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கிறது? ஓகே, எப்படி எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? ஓகே, வெரி குட். இந்த கல்லூரியில் இவர்கள் எழுதி கொண்டிருப்பதை குறித்த தங்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று உங்கள் இடத்திலும் நீங்களும் இதே போன்று குரூப்பாக உங்கள் பிள்ளைகளோடு அல்லது திருச்சபை மக்களோடு இணைந்து எழுத உங்களை அன்புடன்